இருக்க இனிய மாலை வணக்கம். குவியத்தின் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, குவியத்தின் சிறப்பு நாள். நாம் அனைவரும் கலந்து உரையாடி உரைகளை கேட்டு மகிழும் நல்ல நாள். இன்றைக்கு நம்முடன் பேச இருக்கின்ற நண்பர் சூடாமணி சடகோபன் என்பவர். அவர் ஐஓபியில் வேலை பார்த்தவர். அது ஐஓபியில் இருக்கும்போதே அவருக்கு இலக்கியத்தில் உள்ள ஆர்வை பார்த்திருக்கிறோம். நிறைய முறை நம்முடைய விருட்சம் ஸ்டால் புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து பேசி செல்வார். அதற்கு பிறகு அவர் ஒரு சிறுவர் வனம் என்ற ஒரு பத்திரிகையை சிறுவர்களுக்காக ஒரு ஆரம்பித்து நடத்தி வந்தார். நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் சிறப்பான ஒரு சிறுவர் நாளிதழ், இப்போ மாத இதழ், அது கூட தவறு, காலாண்டுக்கு சிறுவர் கோட்டலி. அது கோட்டாளி, அதை பற்றியெல்லாம் விவரமாக அவரே சொல்லுவார். அந்த சிறுவர் இதழை கொண்டு வருவதற்காக அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் என்பது நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். சிறார் பத்திரிகை, சிறார் இலக்கியம் என்பதை பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்திருக்கின்றார். நிறைய அவருக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இதற்கு உதவியதன் மூலமாகத்தான் அவர் இந்த சிறுவர் வனம் என்ற பத்திரிகையை அவரால் கொண்டு வர முடிந்தது. அதை பற்றியும் சிறார் இலக்கியத்தை பற்றியும் பேசுவதற்காக இன்று நம்மிடையே வந்திருக்கின்றார். இது ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த மாதமே என்னமோ ஒரு குழந்தை இலக்கியத்துடைய மாதமாக இருக்கின்றது. வள்ளியப்பாவை பற்றி பேசுவதற்காக நமது வாபிஸ் அவர்கள் ஆர்ஆர் சபாவில் வருகின்ற மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்று பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நமது குபிகம் இதழும் சிறார் இலக்கிய சிறப்பிதழாக வர இருக்கின்றது 15ஆம் தேதி. அதற்கு கௌரவ ஆசிரியராக இருப்பவர் சூடாமணி சடகோபன் அவர்கள்தான். இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் நேரடியாக செல்வோம். சூடாமணி சடகோபன் அவர்களை ஒரு 40-45 நிமிடம் நம்மிடம் சிறார் இலக்கியத்தை பற்றி பேசும்படியும், அதற்கு பிறகு நாம் அவருடன் கலந்துரையாடலாம். நன்றி. சூடாமணி சடகோபன் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு உரையை தருவீங்களா? ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் கிருப்பானந்தன் சாருக்கும் என்னுடைய நன்றி உரித்தாகுங்க. எனக்கு ஃப்ரம் த பிகினிங் என்னைக்கு நான் சிறுவரோடம் ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து குவிகத்தோட அருட்பார்வை என்னால பட்டுன்னு இருக்கு. அது ரியலி அதை என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா சிறுவர் வனத்தை அடுத்த ஸ்டெப்ல நீங்க கொண்டு போயிருக்கீங்க. என்னுடைய இயற்பெயர் கோபிநாதன் பேரு. ஒரு சூடாமணி சடகோப்பன் பேர் எப்படி வந்ததுன்னா, பட்டுமாமி கிட்டுமாமான்னு ஒரு நகைச்சுவை பாகியம் ராமசுவாமி அப்புசாமி சீதாப்பாட்டி டைப்ல எழுதின கதையை கல்கிக்கு நான் கொடுத்தேன். கல்கிக்கு போன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சார் கோபிநாதன் பேரு இருக்கு, வேற மாத்திக்கணுமே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விகடன் ஆனந்த விகடன்ல அதே கதையை கொடுத்தேன். அவங்களும் அதே சொன்னாங்க, இதே மாதிரி கோபிநாத் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு சார், பேரை மாத்திக்கணும்னு பார்த்தேன். அது என்னோட பெயர் சடகோப்பன், வைஃப் பேர் சூடாமணி. ஸோ ரெண்டுத்தையும் இணைத்து சூடாமணி சடகோப்பன் பேர்ல எழுதினேன். அப்பதான் எனக்கு பாகியம் ராமசுவாமி ஜாராசுவை சந்திக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நான் அது வாழ்க்கையில மறக்க முடியாத சூழ்நிலை. இது இது ஒரு லேட்டர் லைஃப். 1975 எங்க பக்கத்து வீட்டுக்காரர் பாலகுமாரனை பார்க்கறதுக்கு மாலன், சுப்பிரமணிய ராஜு அவெல்லாம் வருவா. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன், நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் பாலகுமாரன் அந்த இரும்பு குதிரைகள், அப்புறம் மெர்க்குரி பூக்கள்லாம் எழுதின சமயம் அது. நான் பின்னாடியே சுத்தின்னு இருப்பேன். ராத்திரியில 11 மணிக்கு மேலே தான் அவன் டிஸ்கஷன் வருவா. அவர் 3 பேருமே. எனக்கு அப்ப போட்ட விதை தான் அது ஒரு எழுத்தாளரா மாறிச்சு. எனக்கு அவ கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்ல தான் இப்ப மயிலாப்பூர்ல இருந்தேன்னா ஈஸ்வரி லெண்டிங் லைப்ரரி, அப்புறம் இந்த கணையாழி, அதனோட கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிது. திஸ் இஸ் மை பிகினிங். அப்புறம் நான் 1980 பேங்க் எக்ஸாம் எழுதினா ஐஓபியில கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கு எனக்கு ரொம்ப தூரமா போயிடுது. ஆனா அப்பப்போ எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் விக்ரமன், அனைத்து இந்திய தமிழ் தர்சகர் விக்ரமன் எனக்கு என்னோட தொடர்புல அவரை சந்திக்க அவர் நேர்ந்தது. அப்ப நல்லா எழுதுறேன்னு, ஏன் எழுத மாட்டேன்னு, தொடர்ந்து எழுதுன்னு எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. இப்ப நீங்க குவிகத்துல சுந்தரராஜன் சாரும் எனக்கு கிருப்பானந்த் சாரும் எனக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல எனக்கு ஊக்கம் கொடுத்துருந்தேன். பாலகுமாரன், அப்புறம் விக்ரமன் சார், இப்ப ப்ரொஃபசர் ராமகுருவன் சார், இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயத்துக்கு வரேன். ஒரு நாள்
அவங்க வீட்டுக்கு போச்ச விக்ரமன் சார் அவத்துக்கு போச்ச தினமணிலேருந்து சப் எடிட்டர் இருந்தார். அப்புறம் வந்து விக்ரமன் சார் அறிமுகப்படுத்தி வச்சாரு. இதே மாதிரி ஒரு சூடாமணி சர்வப்பன் எழுத்தாளர்னு. அவங்க என்ன விளையாட்டா சொன்னாங்க, குழந்தைகளுக்கு எழுதி தர முடியுமா அரங்கம் பகுதியில் அப்படின்னு. நான் உடனே ஒரு மாடர்னும் கணேசனும் ஒரு கதை எழுதி கொடுத்தேன். அது நம்ப மாட்டாங்க, வித்தின் வீக் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சிறுவர் மணியில. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எழுத்தாளர் முதல் கதை வெளியில வருதுன்னா அது ஒரு ஒரு குழந்தை வந்து தாய் பெத்தவங்கன்னா எப்படி சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன். அது வந்து என்றும் மறக்க முடியாது. அது அப்புறம் ஆர்வம் மேல மேல வரைச்சு நான் பாட்டு தொடர்ந்து எழுதினேன். தொடர்ந்து 14 கதை வந்து தினமணி வந்து சிறுவர் மணியில என்னோட கதையை போட்டான். அந்த வைத்தியநாதன் சாரை என்னால மறக்க முடியாது. அப்படி இருக்குச்சுதான் வந்து இந்த சிறுவர் மணி வந்து கொஞ்சம் அந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் நிறுத்திட்டாவ பப்ளிஷ் பண்றத சப்ளிமெண்ட்ரி. பார்த்தேன் இதனால என்னாச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்கு, குழந்தை எழுத்தாளர்கள் பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்கு. அப்படின்னு பார்த்தா குழந்தை எழுத்தாளர்கள் வந்து ஒரு 1941 51 வரைக்கும் அழவள்ளி பீரியட்ல வந்து பீக் குழந்தை இலக்கியம் வந்து பீக் ஆஃப் த பீரியட். அப்பதான் அந்த டைம் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எந்த மேக்ஸிமம் கிடையாது, இதழ் எதுவுமே கிடையாது. சரி நம்ம ஆரம்பிச்சா என்னன்னு சொல்லிட்டு நான் ரிட்டையர்ட் பேங்கர் பென்ஷனர் தான். நான் துணிஞ்சு ஆரம்பிச்சேன், சிறுவர் வனன்ற பத்திரிகை ஆரம்பிச்சேன். அது ஆண்டவன் புண்ணியத்துல 2 வருஷம் கம்ப்ளீட்டடு. இந்த அக்டோபர்ல 3வது இதழ் வந்து வரப்போகுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அதே மாதிரி நம்ம குவிகம் குரூப்ல கூட நிறைய எழுத்தாளர் வந்து எழுதிட்டு இருக்காங்க, நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது. ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் அவங்க எழுதுறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அது ஓரளவு எனக்கு மன திருப்தி எனக்கு. ஓகே, அந்த நாடக கதை எழுதுறதோட நிறுத்தாம குழந்தைகள் கதை எழுத ஆரம்பிச்சுன்னா நிறம் மாறிய காக்கான்னு ஒரு அந்த குழந்தைகள் கதை எழுதினேன், நாவல் மாதிரி. இது 2021 வந்து தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி துறையில சிறந்த சிறார் புக்கா அதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு அமெரிக்கால இருந்தப்ப பேத்தி பார்க்கறதுக்கு பேரன் பிறந்தான்னு சொல்லிட்டு போனேன். அப்ப எனக்கு அந்த மெசேஜ் கிடைச்சது. எனக்கு இங்கேருந்து தமிழ் வளர்ச்சித்துறையில ஃபோன் பண்ணாங்க. உடனே நாளைக்கு வந்துருக்கு சார்னாங்க. என்ன சார் மேட்டர்னு கேட்டால் இந்த மாதிரி இன்னைக்கு எழுதின கதை வந்து சிறந்த சிறார் புத்தகமா நூலா வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை. ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் தான் முக்கியம் இந்த இடத்துல. சரி, அதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ முழு மூச்சா வந்து சிறுவர்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் இன் மை லைஃப் கம்ப்ளீட்டாக. அதுல வந்து அதுல நிறைய பேர் பி வெங்கட்ராமன் அவர்லாம் வந்து அழவள்ளி அப்பாவோட ஒன்னா இருந்தவர், கண்டெம்பரரி. அதே மாதிரி வந்து எஸ்ஆர்ஜி சுந்தரம், அப்புறம் அந்த ஆர்வி பத்தின்னு சொல்லிட்டு குழந்தைகள் இலக்கியத்தை பத்தி பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. தாம்பரத்துல தான் இருக்காரு அவரு. அவர்கிட்ட வந்து தேர் ஆர் மை மென்டார்ஸ். இப்போ வந்து ஓரளவு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு அந்த இடத்துல சரி குழந்தைகள் உலகம்னா இப்படிதான் இருக்கும், இலக்கியம்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. யூஸ்வலா வந்து சொர்க்கலோகத்தின் திறவுகள் குழந்தைகள். ஏன்னா தேர் பாரடைஸ் ஃபார் அஸ். குழந்தைகள் இருந்தாலும் இந்த இடம் வந்து கலகலன்னு ஆயிடும். அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. சிறார்களோட மனத்தை சீர்படுத்தும் கருவிதான் குழந்தை இலக்கியங்கள். சரி, குழந்தை இலக்கியம்னா என்ன? ஏன் நம்ம வந்து சிறுவர் இலக்கியம் சொல்றோம், குழந்தைகள் இலக்கியம் சொல்றோம், அதுல எது கரெக்ட்? அது எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். ஏன்னா குழந்தையும் ஒண்ணுதான், சிறாரும் ஒண்ணுதான். இது வந்து அந்த காலத்துல வந்து அழவள்ளிப்பா சாரோட காலத்துல வந்து இந்த பெரிய விவாதமே நடந்தது. இந்த இதுதான் எது கரெக்ட்னு. குழந்தை இலக்கியம் தான் கரெக்ட்னு அழவள்ளிப்பதான் ஆணித்தரமா பதிச்சிருக்காரு. ஏன்னா குழந்தைகள் எழுத்தாளர்களை சங்கமே அவர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் தான் இன்னைக்கு லீடிங் லைட் அழவள்ளிப்பதான். அது மறுமலர்ச்சி காலம், அது பொற்காலம். அது அவரோட இருந்த காலம் வந்து 1941 52 வரைக்கும். அப்ப புதுக்கோட்டை தான் அப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து
குழந்தைகளோட இலக்கியத்தோட தலைமை நிலையமா இருந்தது, தலைமையகமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்தது. அதுக்கப்புறம் பிறகுதான் சிறார் இலக்கியம்ன்றது வந்து 3 வயசுல இருந்து பொதுவா 14 வயசு வரைக்கும் தான் சிறார் இலக்கியம். இந்த ஃபுல் டீனேஜ் வந்து நம்ம வந்து சிறார் இலக்கியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடாலசன்ஸ் வந்தப்புறம் தே ஆர் திங்கிங் வந்து மாறிடும். அது அடாலசன்ஸ் வந்து அடல்ட்டோட முக்கா பகுதி. இப்போ வந்து குழந்தை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடின்னா அது வந்து பால்ய பருவம், பால் மனம் மாறாத பருவம். அவங்களுக்கு வந்து இலக்கியம் போய் சேராது. அதனால வந்து குழந்தை இலக்கியம்ன்றது 3 வயசுக்கு கீழே வராது. ஓகே, சிறுவன் இலக்கியம்னா அது ஆண் பிள்ளை, சிறுமினா வந்து அது பெண் பிள்ளை. ஸோ 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறது வந்து சிறுவர். சிறுவர்ன்றது இட் இன்க்ளூட்ஸ் போத் சிறுவர் அண்ட் சிறுமி. அதனாலதான் சிறுவர் இலக்கியம் சிறார் இலக்கியம் வந்தது. இது ஒண்ணு நம்ம வந்து குழந்தை இலக்கியம் சொல்றது தவறுன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் அந்த காலத்துல வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சிறார் இலக்கியம் சிறுவர் இலக்கியம் கொடுத்துருவாங்க. இலக்கியம்ன்றது வந்து அந்த காலத்துல, அதாவது சங்க காலத்துல இருந்தே இலக்கியம் இருக்கு. சிறார் இலக்கியம்ன்றது வந்து 20ஆம் நூற்றாண்டு, அதாவது நம்ம ரீசென்ட்லி நம்ம பீரியட்ல வந்த ஒரு மாறுதல் தான் அது. இலக்கியத்துல வந்து ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் தான் சிறார் இலக்கியம். 20th century we are fortunate to be around with that period. குழந்தைகள் படைக்கிற படைப்புகளுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அவ்வளவு சப்போர்ட் இல்லாம இருந்தது. ஏன்னா வந்து அந்த காலத்துல ஜாம்பவான்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல எல்லாரும் வந்து அதை தான் விரும்பி படிச்சாங்க அவங்க. ஸோ குழந்தைகள் பக்கம் யாருமே போகாம இருந்தாங்க. அப்பதான் வந்து அழவல்லியப்பா உள்ள நுழைஞ்சிட்டு வந்து 1950ஆம் ஆண்டு வந்து ஒரு அத்தாரிட்டி குழந்தைகளுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் சொல்லிட்டு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாரு. அது ஆல் த கிரெடிட் கோஸ் டு அழவல்லியப்பா சார். சரி, ஓகே. குழந்தைகள் வந்து எல்லாருமே எழுதலாமா? ஏன்னா எழுத்தாளர்னா எல்லாமே எழுதலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ராங். அது ஏன்னா குழந்தைகள் மனது ரொம்ப இலகிய மனது, அதாவது உலகம் தெரியாத மனசு அது. மற்ற மனசுல என்ன இருக்கு, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அது தெரியாது. எல்லாம் ஆல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இந்த இடத்துல. ஸோ குழந்தை எழுதுறதுக்கு புலநூல் அறிவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இந்த இடத்துல குழந்தையோட மனசுல எப்படி ஒரு குழந்தைய மாறினா தான் நம்ம வந்து குழந்தை எழுத்தாளராக மாற முடியும். குழந்தை எழுத்தாளருக்கு எழுத முடியும். நம்ம இடத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா அழகா எழுதி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வேப்ப மரத்து உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு வேடிக்கையாக சொல்லி வச்சாங்க. அதன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு எப்படி தைரியம் வராது இந்த இடத்துல. அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்னா பசுமரத்து ஆணில பதியற மாதிரி சொல்ல வேண்டிய இலக்கியத்து மூலியமா நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நம்ம தவறா சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அதை வந்து குழந்தையோட போக்கைய மாறிடும். இந்த இடத்துல மாத்திடும். குழந்தைகிட்ட வந்து நிறைய இலக்கணம் இருக்கு. குழந்தை இலக்கியத்துல நிறைய இலக்கணம் இருக்கு. அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங். அதுதான் முக்கியம். அவங்க குழந்தைகளை சொல்ற, அதாவது இது வந்து யூனிவர்சல் அக்செப்டட் ஃபேக்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன். நம்ம சொல்றது வந்து நம்மளோட வந்து கவித்துவமோ நம்ம வந்து தமிழ் புலமையோ அதுல நம்ம காமிக்க கூடாது குழந்தைகிட்ட. இட் மஸ்ட் பி சிம்பிள். Sentence should not be complex. A simple sentence, then and there full stop இருக்கணும். ஓகே, எளிதில், அதாவது நம்ம சொல்றது வந்து டக்குனவே புரிஞ்சணும் அவங்களுக்கு. புரிஞ்சாலே போறோம். அவங்க வந்து சேட்டை பண்ணி குழந்தைனாலே சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. புரிஞ்சதுனால அவங்க பாடி லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கலாம். அவங்க கண்ணு வந்து பிரகாசமாயிடும். இந்த இடத்துல அங்கதான் நம்ம சக்சஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க புரியலன்னா என்னன்னு கேட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க விட்டுருவாங்க, சரி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதனால குழந்தையாவே மாறிட்டு குழந்தையோட லாங்குவேஜில் நம்ம பேசணும். அதுதான் குழந்தை எழுத்தாளருக்கு முக்கியமானது. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் கூடாது. பழகும் சொற்கள் வந்து எளிமையா இருக்கணும். இந்த இடத்துல ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வீட்டில் பேசுறதா இருக்கணும்.
நம்ம வந்து கவிநடையிலையோ அந்த வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல நம்ம சொல்ல முடியாது. அதுமே சொல்ல வேண்டியது நறுக்குன்னு சொல்லிடணும். நம்ம சொல்ல வேண்டியதை டைரக்டா சொல்லாம குழந்தைகளுக்கு வந்து என்னைக்கு டைரக்டா சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு கேடயம்னா இயற்கை, விலங்குகள், இயற்கை, சந்திரன், சூரியன், மரங்கள், ஏரி, குளம், இதே மாதிரி. அப்புறம் வந்து ஃபேண்டசி. குழந்தைகள் வந்து ஆல்வேஸ் ஃபேண்டசி தான் குழந்தைகளுக்கு அட்ராக்ட் ஆகுதுல. நீங்க வந்து ஃபேண்டசி இல்லாம இதெல்லாம் அந்த மேற்கோர் இல்லாம இதே மாதிரி வந்தான் போனான்னு சொல்லுவாங்க, வந்தான் போனான் வென்றான்னு சொல்லுவாங்களா, குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுல. குழந்தையாவே மாறிடு, குழந்தை நடையா போயிட்டு குழந்தை நடையில குழந்தையாவே பாவிச்சோம்னா we are successful. நம்ம குழந்தைகள் சொல்றது எழுதுறதுலாம் அவங்களோட கற்பனை வந்து தட்டி விடணும். நம்ம அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், இப்படி பண்ணா இப்படி இருக்கும், அப்படி பண்ணா இப்படி இருக்குன்னு. நம்ம வந்து ஆத்தரேட்டிவா சொன்னா வச்சுங்களேன், they may not be interested. ஏன்னா அவன் குழந்தை கற்பனை திறன் ஓட விட்டோம்னு வச்சுங்களேன், அதுல இருந்து 1000 சந்தேகம் வரும் அவங்களுக்கு. அது சந்தேகம் வந்தாலும் we are successful அந்த அர்த்தம். பெரியவர்களுக்கு வந்து நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கப்போ அப்படின்னு விட்டுலாம் அடல்ட்ஸ்க்கு. பட் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படி கிடையாது. இட் இஸ் அவர் பிரைமரி டியூட்டி டு கன்வே வாட் வி வாண்ட் டு டெல் தம். அதாவது குழந்தைக்கு நம்ம சொல்ற இலக்கியம், குழந்தை சிறார் இலக்கியம்ன்றது ஒரு விதை தான். அந்த இடத்துல அந்த விதை போட்டோம்னா அது வந்து ஆலமரமா வளரணும். அந்த இடத்துல நம்ம எந்த விதையை போடுறோமோ அந்த விதை தான் வளரும். நம்ம வந்து பாசிட்டிவ்ன்ற விதையை போட்டோம்னா குழந்தை வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோட வளருவான். நம்ம நெகட்டிவ் ஒரு விதையை போட்டோம்னா நெகட்டிவ் தான் வளரும். அதனால கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, நம்ம கதாநாயகரோட கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஒரு கதையை வந்து 10 இன்சிடென்ட் நெகட்டிவா சொல்லிட்டு கடைசியில நீங்க வந்து பாசிட்டிவா சொன்னீங்கன்னா அது வந்து அகைன்ஸ்டா போயிடும் குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த பாசிட்டிவ் தான் நிற்காது, நெகட்டிவ் தான் நிற்கும். அதனால வந்து we have to be very careful. அதாவது குழந்தை எழுத்தாளர் வந்து ஒரு தாய் மாதிரி. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நல்லத்தை தான் ஊட்டுவா. குழந்தைக்கு எந்த வயசுல என்ன ஊட்டணும்னு தாய்க்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு குழந்தை எழுத்தாளர் வந்து குழந்தைகளுக்கு நம்ம எண்ணத்தை கொடுக்கணும், எந்த டயத்துல எந்த வயசுல. ஏன்னா நிறைய இருக்கு. ஒரு 3 வயசுல இருந்து 14 வயசு மட்டும் வேற வேற திங்கிங்கு, வேற வேற லேர்னிங் கெப்பாசிட்டி, லிஸ்னிங் கெப்பாசிட்டி. ஸோ அது எந்தெந்த ஏஜுக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அங்க குழந்தைகளை போயிட்டு அறிவியலை பத்தி நம்ம சொன்ன வச்சுக்கலாம், அது வந்து அவ்வளவா போக சேராது. இந்த இடத்துல படிப்படியா பண்ணணும் நம்ம, ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி குழந்தைகள் வந்து விளையாட்டா தான், எல்லாமே விளையாட்டா தான் பண்ணுவாங்க. அவட சீரியஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களோட ஆர்வம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். இந்த இடத்துல எல்லாம் துருவி கேட்பாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அசம்ஷனா கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்து இதுல அசம்ஷனா 2 இருக்கு. இந்த இடத்துல இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா. இந்த இடத்துல அதுல 2 இருக்கு, 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். ஒண்ணு வந்து கருத்து சொல்லக்கூடாது குழந்தைகளுக்கு, அவங்க கிட்டே விட்டுணும்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம அந்த கருத்து சொல்லிட்டு நல்வழிப்படுத்தணும்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்டில் இட்ஸ் அ கான்ட்ரவர்சி இன்டர்நேஷனலி. ஏன்னா கருத்து சொல்றது வந்து நம்ம யாரு குழந்தைகளுக்கு. ஸோ வி லீவ் எவ்ரிதிங் டு. பட் நம்ம ஒரு பெரியவங்களா இருந்துட்டு வந்து குழந்தைங்க வந்து யூ ஹேவ் யுவர் ஓன் டிசிஷன்னா சம்டைம்ஸ் இட் மே கோ ராங். ராங் டெசிஷன் எடுத்தோம்னா அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நம்ம வி ஷுட் நாட் ஃபீல் சாரி ஃபார் இட். ஸோ இதை வந்து ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி தான் குழந்தைகள் எடுத்துட்டு. பெரியவான்னா படிக்கணும்னு தூக்கி போட்டு போயிட்டு இருப்பான். குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. we have got a bounden duty to introduce the world to them. So the world is so positive and so அந்த ஒரு ஃபெதர் டச்சா தான் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா we are going to நம்ம ஆக்ஷன் பார்ப்போம், கையை பிடிச்சு நம்ம ஆக்ஷன் பார்ப்போம். வேர்ல்டு, புது வேர்ல்டுல அவருக்கு எல்லாமே புதுசு. they have not seen anything. இது வந்து தனி உலகம். குழந்தை உலகம்னு தனி உலகம். அதனால அந்த தனி உலகத்தை தெரிஞ்சவா புரிஞ்சவா தான் குழந்தை எழுத்துலார சக்சஸ்ஃபுல் எழுதலாம். சக்சஸ்ஃபுல்லா எழுதுறவா வந்து இந்த உலகத்தை புரிஞ்சணும்னா அழகா எழுதலாம். இன்னொன்னு, குழந்தைகள் வந்து முக்கியமா அவரோட பேரண்ட்ஸோட தான் நல்லா பழகுவா. அப்புறம் தாத்தா பாட்டி இவாளோட தான் பழகுவாங்க. அதாவது அவுட் சைட் வேர்ல்டோட பழகினா மேக்ஸிமம் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு எழுத்தாளரா போய் எப்படி ஒரு புது வேர்ல்டு குழந்தைகிட்ட போய் கொடுக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட் வில் டேக் டைம்.
இதனால தான் நம்ம அந்த காலத்துல பாட்டிமார்கள் வந்து கதை நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல கதைன்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் கல்ச்சர். பஞ்சதந்திர கதைகள், தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள்னு இது தமிழ்நாடு இந்தியாவில அந்த காலத்துல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கதைகள்லாம் இருக்கு. அது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் பீர்பால் தெனாலிராமன் கதையெல்லாம் ஒரு கேரக்டர்ல கண்டிப்பா 10 கேரக்டர் 5 கேரக்டர் அந்த விலங்குகள் அப்புறம் மற்ற எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. பூனை, நாய், மானு, பாம்பு, கருடன் எல்லாமே இருக்கும் அதுல. ஏன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சது விலங்குகள் தான். அவங்களுக்கு அது மேலதான் நாட்டம் தெரியும். அதனால we should make use of that. அந்த அதே நம்ம பிரதானமா வச்சு அந்த கதாநாயகர்களை ஆக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தின்னு வச்சுக்கலாம். அப்படியே பசுமரத்தனை போல அப்படியே படிக்க. அந்த கதாநாயகர்கள் கும்மி அடிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆர்டிபிஷியலா கன்காக்டட் ஹீரோஸ் எல்லாம். சில்ட்ரன் லைக் ஒன்லி தட். இன்னொன்னு, நம்ம குழந்தைகள் சொல்ற விஷயத்த பெரியவங்களுக்கு ஒரு லைன்ல சொல்லிட்டு விட்டலாம். யூ ஷுட் நாட் ரிப்பீட். நம்ம மீட்டிங்ல பெரிய நான் பேங்க்ல வச்சு பெரிய மீட்டிங்லாம் போவேன், எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கு. அதில் நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை ஒரே இடத்துல யூ ஷுட் நாட் ரிப்பீட் இட், தே மே நாட் லைக் இட். பட் குழந்தைகிட்ட அப்படி கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய மேட்டர் சொல்லலாம், வேற ரூபத்துல சொல்லலாம், பட் அதே ரூபத்தில் சொல்லக்கூடாது. ஸோ நீங்க திரும்பி திரும்பி சொன்னாதான் குழந்தைகள் போய் சேரும். இது குழந்தைங்க ஒரு தடவை சொல்லிட்டு விட்டோம்னு வச்சுங்களேன், அதை விளையாட்டை மறந்துடுவாங்க. இது ஒரு டெக்னிக். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபேண்டசி, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி தான் அந்த இடத்துல. அந்த மாயாஜாலம் தான் குழந்தைங்க விரும்புவாங்க இந்த இடத்துல. அதுதான் அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி. இந்த இடத்துல ஃபேண்டசி they like it, மாயாஜாலம் குழந்தைகளை அட்ராக்ட் பண்றதுக்கு these two things are very important. அந்த கேரக்டரே that will be successful for us to reach children. அப்புறம் நம்ம இது பார்க்க போனோம்னா, நம்ம இலக்கணம்னு பார்க்க போனா நிறைய இருக்கு. இந்த இடத்துல குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதை நறுக்குன்னு சொல்லணும். ஆனா நறுக்குன்னு சொல்லணும், என்னன்னா கொஞ்சம் புரியும்படி சொல்லணும். அதுதான் நான் சொல்றது. திரும்ப திரும்ப சொல்லணும்னு வச்சுங்களேன், அது நான் சொன்ன கேடம் சொன்னேன் இல்லையா, ஒரு கதாநாயகர்களை வச்சு அவ மூலியமா சொல்லணும், நம்ம மூலியமா சொல்லக்கூடாது. இன்னைக்கு if you tell directly by us, அது புரியாது. ஒரு கதாநாயகர் மூலியமா சொன்னாங்கன்னா, விலங்குகளோ இயற்கையோ சந்திரனோ சூரியனோ நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பார்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு நிலா காமிச்சிட்டு ஏதோ இருக்கு போல் இருக்குது, அது ஒரு ஆர்வத்துல அது வாய்க்கு தானா சாப்பிடும். அம்மாவுக்கு வேலை கம்மி இருக்குல்ல, அதே மாதிரிதான் இருக்குல்ல. குழந்தைகளோட இலக்கியத்துல நிறைய இலக்கணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஈஸி லாங்குவேஜ், ப்ராட் லெட்டர்ஸ். அவங்களுக்கு நம்ம ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அது செலக்டடா இருக்கணும். ஃபாண்ட் ப்ராட் லெட்டர்ஸ்ல இருக்கணும். பிக்சரைசேஷன் நிறைய இருக்கணும். அந்த இடத்துல நம்ம அந்த சிந்துபாத் அந்த கதை இன்னும் தொடர்ந்து இருக்குன்னா, அந்த பிக்சர்ல தான் அந்த கதையிலேயே பார்த்தோம்னா பிக்சர் தான் நிறைய, கதை சின்னதா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபாரின்லாம் பார்த்தோம்னா ஒரு கதைக்கு ஒரு புக்கு போடுவார். நம்மளாம் சிறுவர் கதைன்னு போட்டு தொகுப்புன்னு கூட 15-20 கதை போடுவோம். கிடையாது. ஃபாரின்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு கதை எடுத்துப்பாங்க, அதை ஒரு புக்கா போட்டுப்பாங்க. ஸோ தே என்ன பண்ணா, தே கான்சென்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட், பிக்சரைசேஷன், சைஸ் ஆஃப் தி புக். அப்புறம் நேச்சர்ஸ். நீ பார்த்தோம்னா இப்போ வால்ட் டிஸ்னிலாம் இருக்கு இல்லையா, வால்ட் டிஸ்னி மெயின். அதே மாதிரி டொனால்ட் இருக்கு, வால்ட் டிஸ்னிலாம் ஜஸ்ட் டு அட்ராக்ட் சில்ட்ரன்ஸ். அதனால நேச்சுரல் நம்மளும் பாருங்களேன், நம்மளும் வால்ட் டிஸ்னி, சார்லி சாப்ளின், அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மளால மறக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில கொண்டு போய் விட்டோம்னா, இப்போ சில்ட்ரன்ஸ் மேக்ஸ் இப்போ நல்லதுக்கு காரணமே இதுதான். பிகாஸ் we are not following anything. சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு, சிறுவர் இலக்கியத்துக்கு இருக்கிற எந்த ஃபார்முலாவும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. பட் we want them to read bold letters, picturization, கிறிஸ்பா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், ஈஸி லாங்குவேஜ், கன்க்ளூஷன் லெஃப்ட் டு தெம்,
அதுல இருக்கு திரும்பி அகைன் லெஃப்ட் தம் ஆர் எல்ஸ் வி கேன் டெல் தம் அட்வைஸ் பண்றது ஸ்டேஜ்ல அவங்க விரும்புவாங்களா மாட்டாளான்றது அது பெரிய ரெண்டு இருக்கு அந்த இடத்துல. இது ஒண்ணு பெருசு இந்த இடத்துல. அதே மாதிரி திங்கிங் வந்து குழந்தைகள் விளையாட்டா தான் இருக்காங்க தவிர திங்கிங் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாருமே மறந்து குழந்தை வந்து குழந்தைன்னா குழந்தை மனசுன்னா நம்ம திங்கிங் நம்ம வந்து நம்ம கம்மியா இருக்கும்னு நினைக்கிறோம். அது தவறு இருந்துச்சுல. குழந்தைகளுக்கு வந்து திங்கிங் மேல நம்மளுக்கு மேல 1000 கேள்வி கேட்டு நம்மளுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இருந்துச்சுல. திஸ் ஆர் ஆல் த ஃபார்முலாஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் புக்கு. அப்புறம் அந்த காலத்துல வந்து இது மட்டும் நம்புவீங்களா நீங்க, தமிழ்ல வந்து மோர் தென் 300 மேகசின்ஸ், நாளிதழ், வார இதழ், வாரத்துக்கு 2, வாரம், மாதத்துக்கு 2 இதழ், மாத இதழ், காலாண்டு இதழ்னு மொத்தம் கிட்டத்தட்ட 300 இதழ் வந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இப்ப எந்த அந்த 300 இதழுமே கிடையாது. இப்ப எல்லாருமே மூடிட்டாங்க. ரொம்ப வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா ஒரு சிறுவர்களுக்கு வந்து ஒரு இதழ் தான் அவங்க வந்து எழுதுறதுக்கு ஆர்வம் வரும், படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். தமிழ் இன்னை மெல்ல சாகுன்றோம். தமிழ் சிறுவர்கள் இதழ் அழிஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பா அது உண்மையானது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் எழுதுறதுக்கு. இப்ப யார் கேட்டாலும் எனக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாதுன்றாங்க. அது பெரியவங்களை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு குழந்தை எழுத்தாளராக இருந்து குழந்தை பத்திரிகை 4 பேர்கிட்ட கேட்கச்ச அவ சொல்ற முதல் வேர்டு வந்து அது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாதுங்க சாரி அப்படின்றாங்க. நம்ம வந்து டீ காபிக்கு வந்து ஹோட்டலுக்கு போனா 1000 ரூபாய் செலவழிக்கிறோம். பட் குழந்தை ஒரு புக்கு வாங்குறதுக்கு, இலக்கிய புக்கு வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் 10 தடவை. ஏன்னா கேட்டா படிக்க மாட்டேன்றாங்க. வீட்டுல இருந்துதான் படிப்பாங்க. நம்ம படிக்காம வாங்காமையே நம்ம வந்து குழந்தை படிக்கலன்னா குழந்தைய சொல்லி நமக்கு குத்தமே கிடையாது. சரி, இது ஒரு ஒரு பக்கம் இருந்துச்ச. இந்த 300 கதை சொன்னேன் இல்லையா, 300 இதழ்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து புதுக்கோட்டை தான் டாப். புதுக்கோட்டையும் இல்ல, எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடமே எல்லா ஊர்ல இருந்து நான் உங்களை எல்லாம் படிக்க போறேன், ஒன்னொன்னா சொல்ல போறேன் உங்களுக்கு. அது எல்லா ஊரும் தமிழ்நாட்டுல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் புதுச்சேரி. அதுல ஒரு காலத்துல வந்து சிறார் இலக்கியத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஆதரவு கூட இல்லாம இருக்குது. இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல் கொண்டு தமிழக அரசு முதல் கொண்டு குழந்தை இலக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு எம்பசைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் அவார்டுன்னு ஒரு 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை எழுத்தாளர் வந்து நிறைய அளவு வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் வந்து நல்ல ஊக்கப்படுத்துறது எக்ஸலண்ட் ஐடியா அது. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி துறையில சிறார் இலக்கியத்துக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதுல 2வது பரிசை நான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. நான் சிறுவர்களுக்காக பாடுபட்டது எனக்கு கிடைச்ச ஒரு இதுவா அங்கீகாரமா நினைக்கிறேன். முதல்ல வந்து 1800 வந்தது. 1840 முதல்ல ஆரம்பிச்சது. பால தீபிகா 1840 பால தீபிகான்னு ஒரு காலாண்டு இது இருந்தது. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில இருந்து நேசத்தோழன் ஒரு சிறார்கள் இதழ் வந்தது. அப்புறம் 1848 நேசத்தோழன்னு இவங்கெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் போட்டது. அதே மாதிரி 1848 பாலியர் நேசன். ஆனா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து வளர்க்கறதுக்கோசரம் உருவாக்கின சிறார் இதழ்களா இருந்தது. அதுல மத சம்பந்தப்பட்டமானது மட்டும்தான் இருக்கும் வீட்டுல. அது குழந்தைகளை கவரும்படி எழுதாங்க. இலக்கியத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. அந்த இந்த சிறார் இருக்கின்ற போர்வையில அது வந்து இருந்தது. இதுக்கு போட்டியா வந்து வேத சமாஜம் சொல்லிட்டு தத்துவ போதினி அண்ட் விவேக விளக்கம் சொல்லிட்டு போட்டி ஆரம்பிச்சாங்க. ஒரு ரெண்டுமே கொஞ்ச காலத்துல போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து இதழ்கள் வந்து பிரிண்டிங் இது கிடையாது. அந்த பிரிண்ட் எல்லாம் பிரிண்டிங் மிஷின்ல வராத காலம் அந்த வீட்டுல ரெண்டுமே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து 1895 அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா இருந்தது. அப்ப 1895 மாணவர் போதகம்
ஃபர்ஸ்ட் மாத இதழ் இலக்கியத்துக்கு. 8 பக்கம் தான் அது, அரை ஃபார்ம் அது. அப்புறம் 1896ல விந்திய வர்த்தமானி அப்படின்னு ஒரு சிறுவர் கல்வி மாத இதழ், அது கூட இலக்கியம் கிடையாது, கல்வி மாத இதழ், எஜுகேஷன் சம்பந்தம். அப்புறம் சென்னையில 1899 பாரிஜாதம் என்ற சிறுவர் வார இதழ், மாசம் போய் வாரத்துக்கு வந்துருக்கு. எப்ப 1899லயே. அப்புறம் பாருங்க, இப்ப நான் சொல்ல வர்றது பாருங்க, இப்ப நான் சொன்னதுல ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் வந்தது இல்லையா, அதே மாதிரி நாசரத்னு ஊர்ல நாகர்கோவில் நினைக்கிறாரு, பாலர் தூதன், குமரியில நற்செய்தி, திருச்சியில போதனா விஷய பூங்குத்து, பாலியர் மித்ரன், பாலியர் சஞ்சாரி, சிறுவர்களின் தோழன். இதுவும் அகைன் அன்பார்ச்சுனேட்லி மத சம்பந்தமா வந்தது. அது இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க இதுல கான்ட்ரிபியூஷன் நடந்த பத்திரிகைகள் இருக்கலாம். அப்புறம் ஃபார் சேஞ்ச் 1919ல பொக்கிஷ பரணி, நம்மளோட இலக்கியத்துல தமிழ்நாட்டு இந்தியாவோட கலாச்சாரத்துல வெளியில கொண்டு போய் பொக்கிஷ பரணின்னு ஒரு புக் வந்தது. அப்புறம் கும்பகோணத்துல பால வித்யா, கொஞ்சம் கொஞ்சமா இந்திய கலாச்சாரம் நுழைய ஆரம்பிச்சது. அப்புறம் 1932ல சித்திரக்குள்ளன், சித்திரக்கதை. அப்பதான் வந்து ஷேப் பாருங்களேன், வரிசையா வந்து எப்படி வந்து ஹவு இட் ஹஸ் டேக்கன் ஷேப். குழந்தைகள் முதல்ல வந்து சமயம் சார்ந்தது, அதுக்கப்புறம் கல்வி. 1932ல வந்து சித்திரக்குள்ளன் வந்து பால சிந்தாம் சித்திரக்கதை, சித்திரக்குள்ளன்ற பேர்ல. அதுக்கப்புறம் பால சிந்தாமணின் பேர்ல வந்தது. அதுக்கப்புறம் ஈரோடுல இருந்து அறிவு கதிர், பாளையம் கோட்டையில இருந்து பாலபோதன். 1940ல டுமில் பாலராஜ்யம், பாலபோதன் பாலராஜ்யம், டுமில் பாலராஜ்யம்னு மொரல்லஸ் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர ஆரம்பிச்சது. இட்ஸ் a transition. அப்புறம் 1942ல ஃபர்ஸ்ட் பெல்லு மாடர்ன் இலக்கியம், சிறுவர் இலக்கியத்துக்கு. ஏன்னா ராயவரம் வந்து நம்ம அழவல்லியப்பாவோட ஊரு, அங்கதான் வந்து ஒரு மறுமலர்ச்சி ஆரம்பிச்சது. பாப்பா மலர் 1942ல பாப்பா மலர் அங்க ராயபுரத்துல இருந்து ஆரம்பிச்சோம். அதுல இருந்து புதுக்கோட்டை வந்து ஒரு மாறுதல், ஒரு ட்ரெமெண்டஸ் மாறுதல், ஒரு மறுமலர்ச்சியை சிறுவர் இலக்கியத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இடத்துல முத்து நாராயணன் அவர் அங்க ராயபுரம் புதுக்கோட்டையில பாப்பா மலர், இது வந்து பாப்பா மலர். அப்புறம் பாலர் மலர். அப்புறம் அங்கேயே புதுக்கோட்டையிலேயே சும்மா சொக்கலிங்கம் அவர் வந்து டமாரம். அப்புறம் நாரா நாச்சியப்பன் முத்துன்ற ஒரு இதழ், திருநாவுக்கரசு வந்து ஜில் ஜில்ன்ற பேர்ல ஒரு இதழ், சிறுவர்கள் இதழ். அப்புறம் பி வெங்கட்ராமன் டிங் டாங் அவர் ஆரம்பிச்சது 1952 நினைக்கிறேன். ஆமா, இது எல்லாமே வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்தது. இந்த பீரியடு தான் வந்து புதுக்கோட்டை வந்து நவீன சிறார் இலக்கியத்தின் காவலர்கள்னு சொல்லாங்க, பொற்காலம்னு சொல்லாங்க. அது ரியலி நம்ம எல்லாருமே வந்து மறக்க முடியாத ஒரு குத்தர்களின் காலம் மாதிரி. இது வந்து சிறார் இலக்கியத்தின் பொற்காலம் வந்து ராயவரம், புதுக்கோட்டை அண்ட் 1941-42. இத அப்புறம் 1944 வரிசையா 1944ல டமாரம். அப்புறம் சங்குன்ற இதழ் வந்து வாரம் இருமுறை, வாரத்துக்கு, அதாவது இப்ப இதழே இல்லாம இருக்குச்ச வாரம் வாரத்துக்கு 2 இதழா வர ஆரம்பிச்சது. அப்படின்னா அவளோட இன்ட்ரெஸ்ட் பாத்துங்களேன், எவ்வளவு பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க பாத்துங்க. ஸோ அவ்வளவு வந்து கொடிகட்டி பறந்த காலம் அது. அந்த சங்கு டமாரம்லாம் பாலமலர்லாம் வந்து அழவல்லியப்பா வந்து ஆசிரியராக இருந்து தொடங்கின புத்தகங்கள் எல்லாம். சங்கு வந்து 1944 1951 அது
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருந்தது. அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி இது மூடிட்டாங்க அது. அதே மாதிரி டமாரம் வந்து 5 வருஷம் தான் வெளியே வந்தது. பாலர் மலர் 7 ஆண்டு தான் வெளியில வந்தது. திருப்பி ராயவரத்துல இருந்து 1944 பாப்பா என்ற இதழ் தொடங்கப்பட்டது. ஒரே ஊர்ல 2 இதழ். அப்பதான் 1944 தமிழ்வாணன், நம்ம ஊர் தமிழ்வாணன், அவர் தான் வந்து அழவழியை பார்த்து குழந்தை கவிஞர் பட்டத்தையே கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தமிழ்வாணன் வந்து அணில்ன்ற சிறுவர் வார இதழ் வந்து ஆரம்பிச்சாரு. அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு 22 வருஷம் வந்து போலோச்சிச்சு தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரி, என்டையர் தமிழ் பேசுற ராஜ்யங்கள்லாம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அந்த அணில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளி, டிங்டாங், பாலர் சோலை, பாலர் பூங்கா, சிறுவர் மலர், சிறுவர் சோலை, சிறுவர் உலகம், தங்கை, சுதந்திர ஜோதி, இதே மாதிரி நிறைய பத்திரிகைகள், நிறைய இதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், காலாண்டு இதழ்கள், ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர ஆரம்பிச்சது. அதை சொன்னா இல்லையா, அவங்க 300 இதழ்கள், சிறுவர்கள் இதழ்கள் அந்த காலத்துல கொடிகட்டி பிறந்த காலம். இன்ஃபேக்ட் பெரியவர்களுக்கு இந்த குமுதம் ஆண்டவுடன் பெரிய கலைமகள் அது இதெல்லாம் கூட்டினா கூட 2 டிஜிட்ல முடிஞ்சிடும் அதெல்லாம். பட் சிறார்கள் இதழ் வந்து 300 அந்த லெவல்ல இருந்தது. இப்படி இருந்துச்சு. 1947 ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. நம்ம விஜயா ஸ்டுடியோ, விஜய் ஹாஸ்பிட்டல், நாகிரெட்டி அவர் வந்து அவரும் சக்கரபாணி சேர்ந்துட்டு அம்புலிமாமா ஆரம்பிச்சார். அது வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அது எல்லா லாங்குவேஜ்லயும் வந்தது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, எல்லா லாங்குவேஜ்லயும் வந்தது. மாமா, அம்புலி மாமான்னு. அது வந்து படிக்காத குழந்தைகளே கிடையாது. நம்மளே எல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அம்புலி மாமா வந்துதான் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை இலக்கியத்துக்கு ஒரு வந்து அழவள்ளி அவரோட பணியை வந்து தொடர்ந்தது. அதே மாதிரி வாலாஜாபாத்ல குருகுலம்ன்ற மாத இதழ், திருச்சியில வானவில், சென்னையில வந்து சௌ 1948, கல்கண்டு 1948, திரும்பி புதுக்கோட்டையில் அகைன் புது பத்திரிகை 1948 முத்துன்ற பேர்ல, 1949 சிவாஜி குழந்தைகள் பத்திரிகை, வீர சிவாஜி பேர்ல. அது யார் தெரியும் ஆசிரியர்? வாண்டு மாமா. அதே மாதிரி சென்னையில வந்து சந்திர ஒளின்னு சாமி, ஃபேமஸ் சாமி, அவர் ஆசிரியர். திரும்பி அகைன் புதுக்கோட்டையில தம்பி, மாணவர் விருந்து, ரசமணி, சிறுமி ஒத்தத்தரா ஆரம்பிச்சாங்க சிறுவர் பத்திரிகை, சிறுவர் இதழ்கள். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. திரும்பி 1949 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாபுஜின்னு பேர்ல ஒரு சிறுவர் பத்திரிகை ஆரம்பிச்சாங்க, ஒரு தேசப்பற்று ஊட்டணும்னு. திரும்பி பார்த்தோன்னா திரும்பி வேலூர் ரயில், சென்னையில திரும்பி ரோஜா, திரும்பி திருச்சியில கிண்கிணி. சென்னை 1949 அம்பி, சிறுவர் கதிர், ரேடியோ, பிங் பிங். 1951 குஞ்சு வார இதழ். சரி, ஓகே. அப்ப வந்து இப்ப அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, இவ்வளவு பத்திரிகை வந்த உடனே பாலர் மலர், டமாரம், சங்கு, இதே மாதிரி ஃபேமஸ் விற்பனை எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா காம்படிஷன்ஸ் நிறைய. சில பேர் இன்ஃபுளுன்ஸ் வந்து அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லிட்டு அதனோட சர்க்குலேஷன் கம்மியாயிடுது. அது அன்பார்ச்சுனேட். அது அதுக்கப்புறம் வந்து இது இல்லாம இலங்கையிலேருந்து 1952 சிறுவர் உலகம்ன்ற ஒரு பத்திரிகை புலங்கோல இருந்து வர ஆரம்பிச்சது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்தது 1951. அது எல்லா பத்திரிகையும் முடியாச்சு. அழவழிப்பா சார், இந்த டமாரம், சங்கு அதெல்லாம் மூணப்பறம் சிறுவர்களுக்கு பரசுராம ஐயர், அவர் தான் பி வெங்கட்ராமனோட தந்தையார், டிங் டிங்ன்ற பத்திரிகை ஆரம்பிச்சார். அது வந்து அப்ப வந்து அவர் வயசு வந்து 17 இயர்ஸ் தான். பி வெங்கட்ராமன் இப்ப கூட இருக்கார், இதுல இருக்கார், நம்ம பம்மல்ல இருக்கார் சென்னையில. அவர் வந்து வடமலையழகன் என்ற பேர்ல புனைப்பெயர்ல எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து என்னன்னா, அந்த காலத்துல குழந்தைகள் பத்திரிகை பெரிய பெரிய பத்திரிகைகளால் தான் வந்து போஷிக்கப்பட்டு வந்தது. பார்த்தோம்னா கல்கண்டு நம்ம வந்து தமிழ்வாணன் சார் வந்து இது அணில் ஆரம்பிச்சாரா,
குமுதம் வந்து ஜிங்லின்ற பத்திரிகை வார இதழ். குமுதம் ஜிங்லி. ராக்கி ரங்கராஜன் ஆசிரியர் அதுக்கு, ராக்கி ரா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜோதிர்லதா கிரிஜா அவங்க முதல்ல குழந்தைகள் எழுத்தாளர் தான் அறிமுகம் ஆனாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனப்பதான் வந்து குழந்தைகள் எழுத்தாளர்ல இருந்து மாறி அடல்ட்ஸ்க்கு எழுத ஆரம்பிச்சாங்க. ஜெனரல் இலக்கியத்துக்கு போனாங்க. அதே மாதிரி ராக்கி ரங்கராஜன் வந்து வானர சேனை அப்படின்ற ஒரு குழந்தைகள் இதற்கு வந்து ஆசிரியரா அவரே ஆரம்பிச்சாங்க. கலைமகள் வந்து 1950ஆம் ஆண்டு கண்ணன்ற பேர்ல 22 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினாங்க. அப்புறம் 1950ஆம் ஆண்டு சாக்லேட் பேர்ல ஒரு இதழ் வந்தது. திரும்பி 1951 அளவில்லைப்பா பூஞ்சோலை ஆரம்பிச்சாரு. அப்போ திருப்பூர்ல வந்து கதா மலர்னு 1951. அப்புறம் வானதி திருநாவுக்கரசு 1952 ஜில் மிட்டாய், கோமாளி போன்ற சிறார் இதழ்களை நடத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் பேசும் படம் சும்மா இல்ல, திரும்பி இன்னொரு இதழ் ஆரம்பிச்சாங்க, பாலபாரதின்னு ஆரம்பிச்சாங்க பேசும் படம். 1954 கரும்பு எறும்பு பால்கோவா. 1954 சென்னையில இருந்து அல்வான்ற பேர்ல. 1962 பாலர் முரசு தப்பால். 1963 பலே தம்பி. 1966 புல்புல் கண்ணாமூச்சி. 1967 பூந்தோட்டம். 1968 மத்தாப்பு. 1972 கல்கி நிறுவனம். கல்கி நிறுவனம் கோகுலம் ஆரம்பிச்சார். இப்ப உங்களுக்கு தெரியறது இல்லையா, கல்கி வந்து சிறுவர் இலக்கியத்துக்கு கோகுலம், அதே மாதிரி வந்து கலைமகள் எல்லாருமே கண்ணன், அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்ப கூட வந்து நம்ம அதே மாதிரி தினமணி வந்து சிறுவர் மணி, தினமலர் வந்து சிறுவர் மலர், அதே மாதிரி விகடன் வந்து சுட்டி விகடன், இதே மாதிரி பெரிய பெரிய பத்திரிகைகள் கூட அவங்க வந்து லெவல் பெஸ்ட். இருந்தா கூட வந்து என்ன ரீசன்ஸ் தெரியல, குழந்தைகள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா, இல்லைன்னா குழந்தை இலக்கியத்தோட இந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணலையா, அதனால ஃபெயில்யூர் ஆர்த்தா, அந்த ரீசன்ஸ் எதுவுமே தெரியாம வந்து அதை மங்கி போயிட்டு அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் அந்த வீட்டில். அப்புறம் வந்து 1974 அந்த கோகுலம் இல்லையா, அது வாண்டு மாமா தான் அந்த ஆசிரியர். அப்புறம் 1974 வந்து சென்னை பால் பாயசம் பத்திரிகை, எல்லாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச பேர் தான் அது. கல்கண்டு, பால் பாயசம், அல்வா, கரும்பு எறும்பு கண்ணாமூச்சி மத்தாப்பு. திருப்பி 1975 குரங்கு மாமான்னு ஒரு வந்து குரங்கு குசலான் மாதிரி குரங்கு மாமான்ற பேர்ல ஒரு பத்திரிகை வந்தது. திரும்பி இலங்கையில இருந்து 1975. அப்ப இங்க இந்தியாவில் கிடைக்கிற புக்கெல்லாம் த்ரூ அவுட் வேர்ல்டு பற்றி. இலங்கையில மேக்சிமம் இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் நிறைய வித்துதாங்க. அதே மாதிரி 1975 பொம்மை வீடு, 1976 பலூன், 1976 குண்டு மாமா, 1978 பாலர் முத்து, 1978 அனில் மாமா, 1979 பாப்பா மலர், 1971 பூஞ்சிட்டு, 1983 அம்புலி மாமா. நம்மளாம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, இன்னும் அந்த அளவு பத்திரிகை வந்திருக்கு. இதே மாதிரி புதுச்சேரியிலேயே வந்து வானம்பாடி, சாக்லேட், பட்டாம்பூச்சி, நாற்று, இதே மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கோலோச்சி இருக்கு தமிழ்நாட்டில், வந்து கோலோச்சி இருக்கு சிறுவர்கள் இதழ். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து யாருக்கிட்ட படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அது காரணம் வந்து கரிக்குலம்ன்றாங்க. கரிக்குலத்தினால வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் நான் அப்போ நிறைய ஸ்கூல்ஸ் ஏறி இறங்கினேன் நூலகத்தில். சில ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன ஸ்கூல்ல உள்ள கூட உள்ள, ஏன்னா வந்து சார் இது படிக்கிறதுக்கே டைம் இல்லை, சிறுவர்கள் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை சார், குழந்தைகளோட இது மாறிடும் சார் அப்படின்னு. ரொம்ப ஐ வாஸ் ஃபெல்ட் வெரி பேட். அதாவது குழந்தை இலக்கியத்துக்கு வந்து குழந்தை இதற்கு வந்து இவ்வளவுதான் மரியாதை இருக்குன்றது ரொம்ப மனம் நொந்து போயிட்டேன் நான். இது வந்து ஃபாரின், நான் ரீசென்ட்லி அமெரிக்கா போயிட்டு இருந்தேன். அங்கே நான் நிறைய ஸ்கூல்ஸ் போயிட்டு இருந்தேன். அங்க வந்து இந்த அளவு இல்லை. அந்த ஜெனரல் பப்ளிக் எவ்வளோ புக்ஸ் வருதோ அதுல 1/3 அமௌண்ட் மில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ். ரியலி
எல்லா வீட்டு குழந்தைகளும் வாங்கி ஸ்கூல் கம்பல்சரி வீட்டுக்கு அனுப்புறா. ஹோம்ஒர்க் மாதிரி படிக்கிறதுக்கு அனுப்புறா. ஒரு ஸ்கூல் லைப்ரரியிலையும் வந்து கம்பல்சரியா வந்து லைப்ரரியில தே ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் புக்ஸ். இப்ப நான் வந்து தொடர்ந்து நான் இவ்வளவு புக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே முடியாச்சு. அப்புறம் அதே மாதிரி இப்ப வந்து இந்திரஜித் காமிக்ஸ் குழந்தைகள், அதே மாதிரி இந்த ரேடியோ, இதே மாதிரி குழந்தை இலக்கியத்துல வந்து வானொலி, சென்னை வானொலி நிலையம் கூட பாப்பா மலர், அப்புறம் சென்னை தொலைக்காட்சி நிலையம் வந்து கண்மணி பூங்கா, இதே மாதிரி வந்து எல்லா கவர்மெண்ட் நடத்துறாங்க. பட் அதுல கூட எல்லாம் நிறுத்திட்டாங்க வீட்டுல. நம்ம வந்து குழந்தைய வந்து இலக்கியத்தை நிறுத்துறதுனால நம்ம வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு தவறு பண்றோமோ, குழந்தைகளோட எதிர்காலத்தோட விளையாடுறோமோன்ற எனக்கு ஒரு டவுட் வருது எனக்கு. ஏன்னா கதை அறிவு கதை திறக்கிறதா இலக்கியம் தான். அந்த இலக்கியத்தை படிச்சுதான் நம்ம அறிவியல், நம்மளாம் வந்து படிக்காத எல்லா புக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டு நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த படிக்கிறது தான். படிக்கிறனால தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சு நம்ம இந்த அளவு நம்ம முன்னேறி இருக்கோம் வாழ்க்கையில. அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையன்றது வந்து எனக்கு பெரிய கவலையா இருக்கு. இந்த எனக்கு வந்து குவிகம் மெம்பர்ஸ் கூட எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருக்கு. எனக்கு வந்து சுந்தரராஜன் சார், கிருப்பானந்தன் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை. எனக்கு வந்து நான் விளம்பரம் இல்லாம தான் என்னோட இதை நடந்துட்டு இருக்கேன். சொந்த காசை போட்டு தான் பண்றேன். டொனேஷன் கூட நான் வாங்குறது இல்லை. அது என்னால ஆன உதவி குழந்தைகளுக்கு. இது அது ஆண்ட முன்னியத்துல இது நடக்கணும், நடத்தணும். நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நடத்துவேன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அது எனக்கு குவிகத்தோட இது தேவை. அதே மாதிரி உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லா அனுப்புங்க. நான் வந்து கண்டிப்பா சிறுவனத்துல நான் வந்து வெளியிடுறேன். சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தவறா சொல்லுங்கன்னா அதை கண்டிப்பா மன்னிச்சிடுங்க. அதான் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். என்னையும் அறியாம சில மெசேஜஸ் ராங் வந்துட்டுனா சாரி. ஒரு குழந்தைகள் மேல இருக்கிற ஆதங்கத்தில் தான் சொல்றேன்னா. ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சடகோபன். குழந்தைகள் இலக்கியம் எவ்வளவு முக்கியம், அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணுங்கிறத பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுவும் உங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பிப்ளியோ ஃபைல்ங்கிற மாதிரி உங்களுடைய அந்த ஆசை தெரியுது. எவ்வளவு புத்தகங்கள் அந்த குழந்தை இலக்கியத்திற்கு இருந்ததுன்னு. இங்க இருக்கிற அத்தனை பேருமே சின்னவரா இருந்தபோது நீங்க சொன்ன பத்திரிகைகள்ல பலவற்றை பார்த்திருப்பார்கள், படித்திருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பெரியவர்கள் ஆனப்புறம், இப்ப நம்மெல்லாம் பெரியவர்கள் ஆனப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு அந்த காலத்துல புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பழைய புத்தகங்கள்லாம் போயிடுச்சு. அம்புலி மாமா தொடர்ந்து இருந்தது, அமர்சித்திர கதா வந்தது, பூந்தளிர் வந்தது, இன்னும் நிறைய இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நண்பர் தாமோதரன் கேட்டதை போல காமிக்ஸ் வந்து ஒரு புதிய ஃபீல்டை கொண்டு வந்து விடுது. காமிக்ஸும் சித்திர படக்கதையும் அந்த மாயாவி, மேதாவி இல்லை, அது வேற மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய வந்து அது ஆக்கிரமிச்சிருச்சு. ஆனா இந்த டிவியும் போனும் வர ஆரம்பிச்ச பிறகு பத்திரிக்கை படிக்கிறது ஜென்ரலாவே குறைஞ்சு போயிடுச்சு. உலகத்தை மற்ற ஜென்ரல் மேகசைனும் குறைஞ்சு போச்சு. ஆனா கதைகளும் நாவல்களும் இன்னும் தொடர்ந்து வாசிக்கப்பட்டு வருகின்றன. ஆனா சிறுவர் இலக்கியம் நீங்க சொன்னதை கூட அவங்க டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வால்ட் டிஸ்னி படங்கள் அது மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனால பத்திரிகைகள் படிப்பது குழந்தைகளுக்கு குறைஞ்சிருது. நீங்க வெளிநாட்டுல நீங்க சொன்னது மிகவும் சரியா இருக்கு. குழந்தைகளுக்காகவே புத்தகங்கள் சின்ன ஒரு 10 வரிகள் தான் இருக்கும். அதுக்கு ஒரு 50 பக்கத்துக்கு ஒரு புஸ்தகம், படம். அது பாத்தீங்கன்னா இப்ப இங்கேயே என்னுடைய இந்த ரூம்லயே இருக்கு. ஒரு 30 புஸ்தகம். ஒரு ஜெரால்ட் அண்ட் பெப்பா அப்படிங்கிறத பத்தி ஒரு பெப்பாங்கிறது ஒரு பன்றி, ஜெரால்டுங்கிறது ஒரு யானை. அது ரெண்டுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கதைகளை ஒரு 50 புக்கா பண்ணியிருக்காங்க. அது அது ஒரு செட்டா ப்ரெசென்ட் பண்றாங்க குழந்தைகளுக்கு, பர்த்டேகளுக்கெல்லாம். இந்த மாதிரி இது ஒரு சின்ன டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்க இருக்கின்றன. நீங்க நம்ம இந்தியாவிலையும் பார்க்கலாம். இப்ப நிறைய சின்ன குழந்தைகளோட புத்தகங்கள் அப்படியே புத்தக கண்காட்சியில அப்படி இறைச்சி போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதை குறைச்ச விலைக்கு தர்றாங்க இப்போ. அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இப்ப மஷ்ரூம் growth இருக்கு. ஆனா இது எப்படி சரியான அளவுல மக்களுக்கு போய் சேரணும், குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆதங்கம். அது ரொம்ப நல்லா புரியுது. உங்களுடைய இந்த குழந்தை இலக்கியனுடைய தோற்றமும் வளர்ச்சியும், அல்லது ரோமன் எம்பையர் ஃபால் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் சொன்னது போல குழந்தை இலக்கியத்தினுடைய பீக்கும் அதனுடைய ஃபாலும் பத்தி சொன்னீங்க. இப்போ அதை மறுமலர்ச்சி கொண்டு வர்றதுக்காக என்ன முயற்சிகள் செய்வோம் அப்படிங்கிறத பத்தியும் இன்றைய நிகழ்வை பத்தியும் கருத்துக்கள் சொல்ல முதல்ல கமலா முரளி மேடத்தை கேட்கிறேன். ஏன்னா அவங்க டீச்சரா இருந்திருக்காங்க, அவங்க இதை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்ல முடியும். அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். தேங்க்யூ சார்.
ஆக்சுவலா சிறுவர் வனம் வந்து ஒரு தரம் குவிகம், நான் குவிகத்துக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அஹ், பூஞ்சிட்டு அந்த மேகசின் பத்தியும் நான் குவிகம் மூலமா தான் தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி சிறுவர் வனம் வந்து வந்தது, குவிகத்தோட வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என் பேத்தி இருக்கிறதுனால அவ வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா, அதனால அவளுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். என்னுடைய மெய்ட் சர்வெண்ட் அவளுக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். போன வருஷம் இந்த வருஷம் வாங்கி கொடுக்கல, அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க. இந்த மாதிரி இப்ப சார் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. நான் என்னுடைய சில்ட்ரன் அஸ் அ டீச்சர் ஆஃப் லாங்குவேஜ் இன் த கிளாஸ் ரூம்ஸ் ஆல்சோ, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ங்கிறதுனால நான் அப்போ மேஜிக் பாட்டு சில்ட்ரன்ஸ் டைஜஸ்ட் அது ரெண்டும், சில்ட்ரன்ஸ் டைஜஸ்ட் வந்து கேரளாலேருந்து வந்துருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அந்த புக்கு. இங்கிலீஷ்ல தான்னா கூட நம்ம வந்து அதை ஒரு நம்ம ரீடர்ஸ் டைஜஸ்டை எப்படி ஒரு தரம் சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் டைஜஸ்ட் எளிமையாவும் இருக்கும். அட் த சேம் டைம் தே மெயின்டைன்ட் வெரி பெர்ஃபெக்ட் குவாலிட்டி. அது கூட இப்ப வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒரு இதுல வந்து செல்லமேன்னு ஒரு மேகசினும் ஒரு இங்கிலீஷ் மேகசினும் போட்டிருந்தாங்க. அவங்களும் நிறுத்திட்டாங்க. கோகுலம் கூட இப்ப வெறும் ஆன்லைன்ல தான் இருக்கு. அதனால த நம்பர் ஆஃப் இது குறைஞ்சிட்டு இருக்கு. அதே சமயம் வேற சில பீப்புள் தே ஆர் பப்ளிஷிங் இது இந்த லாலிபாப் சிறுவர் உலகம் அப்படின்னு ஒன்னும், இன்னொரு ஒரு ஏதோ வாசிப்பு சிறார் வாசிப்பு இயக்கம்னு என்னமோ அந்த இதுலயும் போடுறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் மேகசின் அந்த மாதிரி இல்லாம வித் லிமிட்டட் ப்ரைஸ், ஒரு கதை 2 கதை அத மாதிரி போடுறதும் தமிழ்ல வந்திருக்கு. 5 ரூபாய்க்கு ஒரு புக்கு போன 2 வருஷம் முன்னாடி போட்டு அது எல்லாம் நிறைய பசங்க அதை வாங்க முடிஞ்சது. அந்த மாதிரி முனைப்புகள் நாமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சிறுவர் வனத்தை படிச்சது பூஞ்சிட்டு அதுக்கும் நான் அதெல்லாம் படிச்ச போதுதான் என்ன வாட் இஸ் கோயிங் ஆன் வித் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பத்தி நான் பார்த்தபோது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னுடைய முதல்ல நன்றி சிறுவர் வனம்ங்கிறத எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் சரி, பூஞ்சிட்டு அதுலயும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும். சாருக்கு வந்து ஒரு கதை அனுப்பிச்சிருந்தேன், அப்புறம் அது வரல. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் தேங்க்யூ ஏன் மேடம். வரல அப்படின்னு மற்றவங்களுடைய சொல்லிட்டு. கருத்துக்களை கேட்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அடுத்து பானுமதி வெங்கடேஸ்வரன், நீங்க ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அடுத்தது வத்சலா மேடம். அன்மியூட் பண்ணீங்க மேடம், அன்மியூட் பண்ணி. பானுமதி. வணக்கம். ரொம்ப சிறப்பான பேச்சு. நாங்க வந்து என்னோட சின்ன வயசுல அம்புலி மாமா, அப்புறம் கோகுலம் அதெல்லாம் படிச்சிருக்கேன். என் குழந்தைகளுக்கு வந்து நான் இது சுட்டி விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்திருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கோகுலம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்ப என்ன ஆயிடுத்து, இப்போ நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியல. அவளே கோகுலம் இதுலயே சொன்னா, தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றவா ரொம்ப கம்மியா இருக்கா, இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்றா அப்படின்னு. அது ஒரு வருத்தமான விஷயம். தமிழ் படிக்கிறவா எங்க வீட்லயே நான் எழுதுறது கூட எங்க வீட்டுல படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் தமிழ் புஸ்தகம் வாங்குறதே அப்புறம் கொஞ்ச நாள் குறைச்சேன். ஏன்னா நமக்கு அப்புறம் இதெல்லாம் யார் படிப்பா அப்படின்னு. படிக்கிறா புக் எங்க வீட்டுல எப்படின்னா, என் பசங்க பையன் பொண்ணெல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்கிறா. நான் தமிழ்ல படிக்கிற நல்ல விஷயங்களை அவளுக்கு படிச்சு காட்டுவேன் அந்த மாதிரி. சோ அதனால இப்போ அவருடைய ஆதங்கமும் நல்ல, அதாவது ரொம்ப நியாயமானதுதான். தமிழ் அதாவது சிறுவர் மேகசின் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. சிறுவர் மேகசின் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் பால விகாஷ் குருவா இருந்திருக்கேன். அப்போ குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போதே சில விஷயம் தெரியும். ஏன்னா ஒரு பசங்க எஸ்பெஷலி பாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் அவளால கேட்க முடியாது. பொண்கள் கூட கேட்பா, பசங்க வந்து அப்படி நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவளை உட்காத்தி வச்சு கதை கேட்க வைக்கிறதே கஷ்டம். அது நம்ம ஒரு 200 பக்கம் நான் படிச்சாதான் ஒரு 5 நிமிஷம் பசங்களோட பேச முடியும். சோ அதனால பசங்களுக்கு வந்து குழந்தைகளுக்காக புக்ஸ் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதை அவர் நடத்திட்டு இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வத்சலா மேடம், நீங்க ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கருத்து சொல்லுங்க. குவிகம் இலக்கிய சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சூடாமணி சடகோமன் சார் ரொம்ப அழகா சொன்னார். அதாவது ஆரம்பத்திலே இருந்து எப்படி புக்கெல்லாம் வந்திருக்குங்கிறத 300 புக்குக்கு மேல வந்திருக்குங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். இப்போ என்ன காரணம்னு முன்னாடி பிள்ளைத்தமிழ் இருக்கு. அப்பயே அந்த காலத்து காப்பியங்கள் எல்லாமே பிள்ளைத்தமிழ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே இங்கிலீஷ் 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 மேல ஆங்கில மோகம். நான் ஒரு சாதாரண தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்தேன், சங்கர வித்யாலயா பம்மல்ல இருந்தேன்.
நான் வந்து கதை தான் சொல்லுவேன், குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவேன், எல்லாம் ஓடி வந்துடும். என் பீரியட்னால ரொம்ப பிடிக்கும் அதுகளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய குட்டி சுட்டி கதைகள்னு போட்டிருக்கேன். நிறைய மாணவர்களுக்காக நிறைய எழுதியிருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் 11 புக்கு மேல எழுதியிருக்கேன் மாணவர்களுக்காக. எல்லாமே வாங்குறா, ஆனா படிச்சுட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறா, எப்படி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இது இது வந்து எப்படி இது சரியாகணும்னா பேரண்ட்ஸ் தான் அதுக்கு நிச்சயமா எடுக்கணும் முனைப்பு. பேரண்ட்ஸ் வந்து அந்த புக்கை வாங்கி உட்காந்து படிக்க சொல்லி பக்கத்துலயே உட்காந்து படிக்க சொன்னாதான் அவளுக்கு சரிப்பட்டு வரும். இல்லைன்னா அது வந்து தமிழும் படிக்காது, தமிழா அப்படிங்கிறா மார்க் வாங்குறதுக்கு, ஐயோ தமிழ்ல போடல மார்க் கம்மியா படி. இதுதான் பேரண்ட்ஸோட ஒரு எண்ணமா இருக்கு. அதுதான் ரொம்ப மனசு வலிக்கிறது எனக்கு. என்ன ஆஸ் ஏ தமிழ் டீச்சர், நான் தமிழ் டீச்சர், தமிழ் ஆசிரியை, தமிழ் செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், தமிழுக்காக பாடுபடுறேன். ஆனா குழந்தைகளுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு யாரும் சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா சடகோபன் சாரோட இது வந்து ப்ரொலாங்கா அவர் வந்து நான் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் பேசுறேன்னா நிறைய 100 ஆண்டு வாழ்ந்து நிறைய அந்த இது சிறுவர் வனம் வந்து ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் வாங்கி எல்லாரும் செய்வான்னு நான் மனசார நம்புறேன். ஏன்னா நன்னா இருக்கு புக்கு, ரொம்ப ஒவ்வொன்றையும் பார்த்து 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 உட்காந்து செய்யறாரு அவர். நல்ல மனுஷன் முதல்ல ஃபர்ஸ்ட். அதனால அவருக்கு வந்து குழந்தைகள் மேல ஒரு பிரியம் இருக்கு, குழந்தைகள் நன்னா வளரணும்னு இருக்கு. இந்த இந்த பிரஜைகள் வருங்கால தலைமுறையினர் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கே, அதுவே வந்து அவருக்கு வந்து வளமானதா இருக்கும்னு நம்புறேன். வணக்கம், நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சார் மதுமதி சார், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். டெல்லியில இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கீன்னு சொல்லுங்க ஹிந்தியில எல்லாம். வாழ்த்துக்கள் சூடாமணி சடகோபன், ரொம்ப அருமையான முயற்சி. எல்லா மொழியிலையும் இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும், ஆங்கிலத்தில் கூட இப்போ சிறுவர் பத்திரிகைகள்லாம் ரொம்ப குறைஞ்சுதான் வருது. வாசிப்பே குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ரொம்ப விஷயம். அதில் எல்லாருமே வாசிக்கலைங்கிறப்போ குழந்தைகளை எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் இவர் புத்தக கண்காட்சியில் பார்த்தா புத்தகம் வந்து விற்க மாட்டேங்குது, கவிதை புத்தகம் ஒருத்தரும் வாங்குறது இல்லை, புத்தகமே வாங்குறது இல்லை, வாங்கினாலும் படிக்கிறது இல்லை. அது ஒரு அடுத்த விஷயம். அது எவ்வளோ புக்கு வாங்கி வீட்லேயே வச்சிருக்கு, படிக்க நேரம் இல்லை. எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் வந்து இந்த ஓடிடி, இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதுலேருந்து நம்மளும் மீண்டுக்கிட்டு நம்ம வருங்காலத்துக்கும் சொல்லி கொடுக்கணும், தமிழ் படிக்கவும் தமிழ் வாசிக்கவும் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரியான இடத்துல வந்து இவர் விடாம சிறுவர் வனம்ங்கிற ஒரு பத்திரிகை 3 வருஷம் கொண்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். அது தொடர்ந்து வரணும். அதுக்கு நம்மளான உதவிகள் கட்டாயம் செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி சார். வாவேசு சார், நீங்க முத்தாய்ப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஒளிச்சித்திரத்துக்கு செல்வோம். அன்மியூட் பண்ணிக்கலாம். ஆம், ரொம்ப அதாவது இந்த வாசிப்புங்கிறது வந்து மதுவந்தி சொன்ன மாதிரி எல்லா நிலையிலும் குறைந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை பிராயத்தை இழந்தீரே பின்னுமன் நிலை பெற வேண்டீரோ என்று பாரதி பாடுகிறார். பிள்ளை பிராயத்தை இழந்தீரேன்னு. இப்போ பெற்றவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல வந்து அந்த குழந்தை மனசோடு இருக்கணும். தே ஆர் ட்ரிவன் பை அதர் ஃபோர்ஸஸ். இந்த குழந்தை ஸ்கூல்ல நிறைய மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா ஒன்று அது டான்ஸ் ஆடணும், அது டிவி ஷோவில் போய் பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இது மாதிரி வந்து தே ஆர் ட்ரிவன் பை ஒரு விட்டேத்தியா ஒரு விளையாடுறது. ஒரு குழந்தைய வந்து பார்க்கில் கொண்டு போய் விட்டு அது விளையாடுற மாதிரி, அது அழகா பேர் வச்சார், சிறுவர் வனம் என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு என்ன சோகம்னா அந்த வனத்தில் அவர் தனிமரமா நின்று கொண்டிருக்கிறார். அந்த வனத்தை நம்ம ஏற்படுத்தணும். வெளிநாட்டில் பார்க்கும்பொழுது ஒரு சொந்த ரொம்ப சரி. இப்போ என்னுடைய இந்த பேத்தி இந்த குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன ஒரு புழு எப்படி பட்டுப்பூச்சியா மாறுறதுன்னு ஒரு 20 பேஜ். அது பட்டுப்புழு எப்படி உட்காந்துருக்கு, இலையில என்ன சாப்பிடுறது, என்னெல்லாம் சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த 1 வயசு குழந்தை வந்து அதுக்கு பட்டுப்பூச்சின்னா புரிஞ்சிடுது. அந்த அளவு அதுல வந்து ஈடுபாடு இருக்கு. ஆனா பின்னாடி வளர வளர அந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியமா வந்து என்னன்னா தேர் ஷுட் பி a ரிச் ப்ரொடக்ஷன். நான் பேனா அப்புசாமி பத்தி தமிழ் வளர்த்த சான்றோர்ல பேசினேன். பேனா அப்புசாமி மாதிரி தமிழுக்கு பண்ணவா சிறுவர்களுக்கு பண்ணவா கிடையாது. சிறுவர் குழந்தை இலக்கிய சங்கத்திலே அவருக்கு பரிசு கொடுத்தார்கள். அவர் எழுதுறார், முதல்ல அந்த புத்தகம் வந்து குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம குமுதம் மாதிரியோ கல்கண்டு மாதிரியோ இதே மாதிரி சைஸ்ல போட்டு மேல சிறுவர்னு போட்டா போகாது. எழுத்துக்கள் அல்ல, அந்த படைப்பு அது மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து ஹைலி காஸ்ட்லி ப்ரொடக்ஷன். அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு கதைக்கே ஒரு ஒரு புத்தகம். அது மாதிரி போடுறதுக்கு எத்தனை பேருக்கு முடியும்? அது எத்தனை குழந்தைகள் படிக்கும்? இதெல்லாம் வந்து பிக் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஆனா இதை தாண்டி அந்த சேலஞ்சஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்ல சார், நாங்க பண்றதுக்கு ஆள் இருக்கோம்னு காட்டக்கூடிய ஒரு தனி மனிதராக, நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த தினம் சூடாமணி சடகோபன் இருக்கிறார். சளைக்காம சுடர். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 20ஆம் தேதி பேச போறேன் அழவள்ளிப்பா பத்தி. அதனால நான் அதை படிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் கொடுத்த தகவல் கூட சில தகவல்கள் எனக்கு ரொம்ப பர்சனலி ஐ எம் பெனிஃபிட்டட். அந்த செய்தியெல்லாம் பற்றி நீங்கள் தகவல் பகிர்ந்து கொண்டீர்கள். நாம் நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து 2 தான் கொடுக்கணும் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்று அன்பு, இன்னொன்று நம்பிக்கை. அன்பு என்பது தேன்ல குழைச்ச மருந்து மாதிரி. மருந்துங்கிறது நம்பிக்கை, அன்புங்கிறது தேன். அப்படி நம்பிக்கை என்ற மருந்தை அன்பு என்ற தேனிலை குழைத்து கொடுக்கக்கூடிய ஒரே அடிப்படை சிந்தனை தான் சிறுவர் இலக்கியத்தில் இருக்க முடியும். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். தனிப்பட்ட முறையில சடகோபன் அவர்களுக்கு 1000 முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் மாதிரி இருக்கிறவங்களாம், அதுவும் குவிகத்திலிருந்து இந்த உற்சாகம் பெற்றேன்னு சொல்லும் போது சுந்தரராஜனுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போவோம். ஏன்னா இதை நினைச்சுதான் பண்றோம். குவிகத்திலிருந்து ஒரு உற்சாகம் பெறுகிறீர்களே, இதுதான் குவிகத்திலிருந்து இன்னும் என்ன பண்ண முடியுமோ யோசிக்கலாம். குழந்தைகள் நிகழ்ச்சியாகவே ஏதாவது கொண்டு வந்து அவர்களுக்கு, இட்ஸ் நாட் அ ஒன் டே அஃபேர், இட்ஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல நண்பர் பேசி கேட்டோம் என்ற மகிழ்ச்சியில உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தை இலக்கியத்துக்கு நாம் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்போ இப்படி மாறுதல் நிறைய 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 நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த மாறுதலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அன்பையும் இதையும் இப்ப தேன்ல கொடுத்த விட இப்போ டெலிஃபோன் இதுல மொபைல்ல வச்சு கொடுத்தாதான் மருந்தே சாப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற காலம் இப்போ. அதனால தேன் கூட தேனே பார்த்திருக்கவே மாட்டாங்க நிறைய குழந்தைகள். அந்த மாதிரி இருக்கு. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். சிறுவர் வனத்துல இருந்து சிறப்பாக நம்ம செய்வதற்காக எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவோம். சிறுவர் வனம்ங்கிற வார்த்தையை நீங்க சொன்னது போல ஒரு அருமையானது. அந்த வனத்தில் மிருகங்களும் இருக்கலாம், மனிதர்களும் போவோம். நம்ம பின்னாடி இப்பெல்லாம் நம்ம வனப்பிரசம் போற நேரத்துல நம்ம சிறுவர் வனத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியா நம்ம கொண்டாடுவோம், சிறப்பாக செய்வோம். அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்று நம்ம கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கீங்க. நம்ம நண்பர் சாய் கோவிந்தன் வருகிறார். அவர் வந்து ஒரு குவிஸ் நடத்த போகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய வினாடி வினா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வினாடி வினா நிகழ்வு சுருக்கியத்தில் நடைபெற்று இருக்கோம். அது ஒரு ஜாலியான நிகழ்வு. இதுல யார் வெற்றி பெறுகிறோம் தோல்வி பெறுகிறோங்கிறது வந்து 2ஆம் பட்சம். கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாரும் வர்றோம். அந்த அந்த மகிழ்ச்சியில கேள்விகளை வடிவமைத்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய நண்பர் இங்க அமெரிக்காவில் இருக்காங்க, வைதேகின்னு. அவங்க தான் குவிஸ் மாஸ்டரா இருக்க போறாங்க. ஸோ அடுத்த வாரம் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள், நம்ம குவிஸ்ல கேட்போம்.